ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கெட்டிமலம் சீரியல் ஆகஸ்ட் 29க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலியை வந்து மிரட்டுறாரு. இது மாதிரி நீ மட்டும் வந்து உன் ஃபேமிலிகிட்ட வந்து உண்மையை சொன்னீங்கன்னா வந்து என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாரு. அஞ்சலி வந்து எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இவர் கரெக்டாக ஃபோன் பண்ணி உன் குடும்பத்துக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாரு. ஆனால் அஞ்சலியால் எதுவுமே பண்ண முடியல. பாவம், அவங்க தவிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி என்ன பாட்டி, என்ன இப்படி எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் நான் பண்ண தப்பு. அவனை பற்றி தெரியாமல் நான் வந்து அவசரப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதனால நம்ம என்னோடய அப்பாவை இழந்துட்டேன். நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். இதை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வேறு நம்ம குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது. அவன்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலை. எனக்கு பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டிக்கிட்ட வந்து அழுகுறாங்க. அழுதுகிட்டு இருக்காங்க. இதுவும் எத்தனை நாளைக்கு போகும் அப்படின்னு வந்து தெரியலை. அநேகமாக வந்து மகேஷ் வந்து இப்படியே அஞ்சலியை மிரட்டி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வெற்றி வந்து ஒரு பக்கம் வந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. எப்படியாச்சும் வந்து சிவராமனை வந்து காரணமாக இருந்தவங்க, இறக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிய தான் வரப்போகுது. அஞ்சலியை பார்த்தா பாவமாக இருக்குது. பாவம், அவங்க வந்து மாதம் வேறு இருக்காங்க. இருமை என்ன பண்ண போகிறாங்க? ஒவ்வொரு நாளும் வந்து மகேஷோட தொந்தரவை வந்து தாங்கிக்கிட்டு இருக்க போகிறாங்களா, இல்லை வெளியே சொல்லாமல் எப்படி அதை மறைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அநேகமாக மகேஷோட ஆட்டம் வந்து ஓவராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது கிடைக்கும். அது வந்து அப்கமிங்கில் நடக்க தான் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்க பெல் ஐக்கான்